ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட்காஸ்ட்டில் நான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எப்படி கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த போட்காஸ்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த போட்காஸ்ட்டில் நான் வந்து சிஏ ஃபைனலோட 6 சப்ஜெக்ட்ஸ் பற்றி எப்படி எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆடியோ கிளிப்பு. இது பாருங்கள். இது வந்து எஃப்ஆர் பற்றி நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். எஃப்ஆர் எப்படி படிக்கலாம், எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஆடியோ வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்த இதுவும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஆர் வந்து எந்த டைமில் படித்தா கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னா, காலையில் வந்து 10:00லேருந்து 1:00 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். கொஞ்சம் மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த டைமில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போது படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோன்னா சின்ன சின்ன சாப்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சர், இன்டான்ஜிபிள் அசெட்ஸு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி குட்டி குட்டி சாப்டர்ஸ், இன்ட்ரிம் ரிப்போர்ட்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன சாப்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஆப்ரேட்டிங் செக்மெண்ட்ஸ் இந்த மாதிரி சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 10 to 1 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா, இப்போ சின்ன சின்ன சாப்டர்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 சாப்டர்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, ஸோ இந்த 2ம் படித்து முடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் டைமில் ரெண்டு ஹெட் வந்து நம்ம முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லி இதே மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வரணும். அப்போது 1 வீக்கில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சின்ன சின்ன சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிட முடியும். பெரிய சாப்டர்ஸ்னு பார்த்தோன்னா பிஸ்னஸ் காம்பினேஷன், அப்புறம் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இந்த மாதிரி பெரிய பெரிய சாப்டர்ஸ் ஒரு 4-5 இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு நிற்கும். அப்போ என்ன பண்ணலாம், அடுத்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நீங்கள் அந்த ஒன்றா கண்டிப்பாக பெரிய பெரிய சாப்டர்ஸ் படிக்கும்போது ஒவ்வொரு சாப்டரும் 2 டேஸ் எடுக்கும். அதாவது 3 ஹவர்ஸ் ஒரு நாளும், இன்னொரு 3 ஹவர்ஸ் ஒரு நாளும் எடுக்கும். அப்போ தான் நம்மளால் முடிக்கவே முடியும். நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும், ஒவ்வொரு சாப்டர் நீங்கள் முடிக்கும்போதும் ஆர்டிபி, அதுக்கு ரிலேட்டடாக ஆர்டிபிஸ் பார்த்துருங்க. ஆர்டிபியில் வந்து ஒரு ஹெட்டு கீழேயும் ஒரு 2 கொஷின் கொடுத்துருப்பாங்க அந்த சாப்டருக்கு கீழே. ஸோ அப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டக்குன்னு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். படிக்கும்போது ஒரு நோட்டு, ஒரு பென் எடுத்துக்கோங்க. நீங்கள் படிக்க படிக்க சும்மா ஸ்க்ரிபிள் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ வந்து உங்கள் மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் டைம் ரிவிஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டைம் கண்டிப்பாக கம்மியாகும். இந்த மாதிரி டெய்லி 3 ஹவர்ஸ் நீங்கள் படிச்சுட்டு வந்தாலே ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்து 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். செகண்ட் ரிவிஷன் வந்து உங்களால் ஈஸியாக 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ண முடியும், டெய்லி 3 ஹவர்ஸ் எஃப்ஆருக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி இப்போ டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இப்போ வந்துட்டு ஒரு ரிவிஷன் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இப்போ வந்து நம்ம நிறைய டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, சிஏ டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, ஜிஎம் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ ஃபுல் போர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 150 ருபீஸோ 100 ருபீஸோ சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 டேஸ் எஃப்ஆர் முடிச்சிட்டிங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அவங்க எவாலுவேட் பண்ணி அவங்க 2 to 3 டேஸில் எவாலுவேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கே தெரியும். ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். சாப்டர் வைஸ் எழுதி பார்க்குறத விட ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ரிவிஷன் கிளாஸஸ் இந்த மாதிரிலாம் பார்க்குறீங்கன்னா இந்த டைமோட இப்போ கட் பண்ணிடுங்க. எந்த கிளாஸும் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்களே செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். இந்த டைம்லேருந்து கிளாஸஸ்லாம் கொஞ்சம் பார்க்குறது ஸ்டாப் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து சில வீடியோஸ்லாம் சில கிளாஸே பார்க்கலைனா கூட நீங்கள் கான்செப்ட்ஸ் வச்சு செல்ஃப் ஸ்டடி பண்ணிங்கனாலே அதை விட உங்களுக்கு ஈஸியாக புரியும். கிளாஸ் பார்க்குறத விடவே நல்லா புரியும். அதனால் இப்போ ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கிறதுலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கிளாஸு இதை பார்க்கணும் அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதில் டைவர்ட் ஆகிடாதீங்க. கிளாஸஸ் பார்க்குறத விட நம்மளாக போட்டு பார்த்தா தான் அதோட எஃபெக்டிவ் தான் அதிகமாக இருக்கும். எம்சிக்யூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்ட் ஃபுல்லாக தரோவாக இருந்துட்டாலே எம்சிக்யூஸ்லாம் வந்து ஈஸியாக
ஈஸியா பண்ணிரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் நம்மளுக்கு நெறைய படிச்சிருப்போம். அது எல்லாமே லாஸ்ட் மினிட்ல மறந்து போக நெறைய சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க குட்டி, குட்டி சாப்டர்ஸ்லாம் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே படிச்சிருப்பீங்க. லாஸ்ட்டா வந்து அ கொஞ்சம் பெரிய, பெரிய சாப்டர்ஸ்லாம் படிப்பீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், எக்ஸாம்க்கு முன்னாடி சின்ன, சின்ன சாப்டர்ஸ்ல கொஞ்சம் நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஏன்னா, ஒன் வேர்ட்ஸ் வந்து அந்த சாப்டர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்க. இப்போ பாரோயிங் காஸ்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா, பாரோயிங் காஸ்ட் வந்து எனக்கு ஒன் வேர்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. எனக்கு அது எப்படி மெத்தட் போடணுன்றதே மறந்துருச்சு. பட் நான் படிச்சிருந்தேன். பட் அது மறந்தே போச்சு. ஸோ, அதனால ம் அ எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து இந்த குட்டி, குட்டி சாப்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லா தரோவா கம்ப்ளீட்டா பாத்துர்ற மாரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த டைம் வந்து சம்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ற மாரி தான் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே வந்து நம்ம மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கம்மியாயிடுச்சு. ஸோ பிக் பிக் கொஷின்ஸ் 20 மார்க்ஸ் எல்லாமே இப்போ 10 மார்க்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால சம்ஸ் எல்லாமே கொஞ்சம் சால்வபிளா தான் இருக்கும். டைமும் கரெக்ட்டா இருக்கும் இந்த டைம். ஸோ எஃப்ஆர்க்கு எப்போவுமே டைம் ஆயிடும். போன வாட்டி நான் எழுதும்போது எஃப்ஆர் வந்து முடிக்கவே முடியல. ஆனா இந்த டைம் நான் எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியா டைம் எனக்கு இருந்துச்சு. லாஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் முடிச்சுட்டேன். ஸோ அந்தளவுக்கு மேனேஜபிளா தான் இருக்கும். அடுத்து வந்து எல்லாருமே வந்து பாவிக் சாரோட புக்ஸ் தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதில இருக்க சம்ஸு தரோவா படிச்சுட்டாலே போதும். எல்லா சம்முமே அதில ஒரு சம் கூட விடாம எல்லாமே நல்லா தரோவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டிபிஸ் அவரு குடுத்துருப்பாரு. நீங்க வந்து செக் பண்ணுங்க. அவங்கவங்க புக்ல செக் பண்ணிங்கன்னா, ஆர்டிபி வந்து லாஸ்ட்ல எந்த இயர் வந்து அவரு இன்சர்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. இப்போ ஆர்டிபி 2020 தான் லேட்டஸ்ட்டா இன்சர்ட் பண்ணியிருக்காருன்னா, நீங்க அடுத்து 21, 22 அந்த ஆர்டிபிஸ் வந்து நீங்க பார்த்துறணும். அத மிஸ் பண்ணாம பார்த்துருங்க. ஏன்னா ஆர்டிபிலருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதுவும் ப்ரீவியஸ் இயர் ஆர்டிபிலருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அத சால்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த போட்காஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, அடுத்த ஏஎஃப்எம்முக்கும் நான் வந்து போட்காஸ்ட் ரெடி பண்ணி போடுறேன். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க.